இவங்கள மாதிரி ஒரு பெஸ்டான கப்பல் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கப்பல் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க 10 வருஷமா. அதுவும் தன்னோட வைஃப் வேலைக்கு போகும்போது ஆசையா அவங்களுக்கு ஸ்கார்ஃபையும் கழுத்துல மாட்டி விடுறாரு. ஆபீஸ்க்கு போன இந்த அம்மாவும் அந்த ஸ்கார்ஃப கழட்டி வைக்கும் போதுதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதுல ஒரு முடி இருக்கிறத பார்த்துட்டு இது தன்னோட முடி மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அப்படி தன்னோட முடி மாதிரி இல்லனா இது யாரோட முடியா இருக்கும்னு சொல்லி அவங்க பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்துல ஒரு பேரண்டோட முடிய பார்த்தோன்னே அதே முடி மாதிரி இவங்களுக்கு ஞாபகம் வர என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் உள்ள குளிச்சிட்டு இருப்பாரு. சரி போன் தான் வெளியே இருக்கே, அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி பாக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் குளிச்சு முடிச்சு வெளியே வரத பார்த்து இவங்க பயத்துல அந்த போனை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா மறுபடியும் அந்த போனை பார்த்தா அதுல சந்தேகம் வர மாதிரி எந்த விஷயமும் இல்ல. உடனே இவங்க நம்ம தான் ஓவர் திங்க் பண்றோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. சரி அடுத்த நாள் ஃபாலோ பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லி அவரோட ஆபீஸ்க்கு வெளியே இவங்க வேலைலாம் முடிச்சுட்டு போய் ரெடியா நிக்கிறாங்க. இவரும் 5 மணிக்கு கரெக்டா ஒரு பொக்கே எல்லாம் எடுத்துட்டு நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறத பாக்குறாங்க. அதுவும் அவரோட பாட்டியை தான் போய் பார்க்க போவாரு. ச்சே, நம்மளோட ஹஸ்பண்ட போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டோமே ஒரு நிமிஷத்துல அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இந்த 6 மாசத்துல இன்னைக்கு ஒரு தடவை தான் இவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னதுமே இவங்களுக்கு பயங்கரமா டவுட் வருது. அது மட்டும் இல்லாம 5 மணிக்கு இவர் ஆபீஸ் விட்டு கிளம்புறதை இவங்க பாத்திருப்பாங்க. ஆனா தன்னோட வைஃப் கிட்ட 7 மணிக்கு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பொய்யும் சொல்லிருப்பாரு. இன்னும் இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கவும் எப்படியாவது என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இவரும் வந்து தன்னோட பாஸ் வந்து திடீர்னு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுக்காக நான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நானும் வரனே, உங்க பாஸோட வைஃப் என்னோட பேஷண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இவருக்கும் கூட்டிட்டு போக விருப்பம் இல்லாம அவளை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அந்த பாஸோட வைஃப பார்த்ததுமே தன்னோட ஸ்கார்ஃப்ல இருந்த அதே முடி அந்த பாஸோட வைஃப் கிட்டயும் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த பொம்பளை தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டில இவங்களோட பேஷண்ட் ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு கிட்ட இவங்க 2 பேரையும் நோட்டை விட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கறியான்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவளும் இவனை உளவு பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட இங்க சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த விஷயத்த கேட்ட அவளும் உடனே வேகமா அங்க போனா அங்க தன்னோட பாஸ் வீட்ல ஏதோ பொருள்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. உடனே தன்னோட வைஃப பார்த்து ஷாக் ஆன இவரும் இல்லம்மா இவங்க ஏதோ இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவரோட கார்டி கீழ ஒரு போனும் கிடைக்குது. என்னடா இது நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயே இல்லாத போன் மாதிரியே இருக்குன்னு சொல்லி அந்த போனை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போன்ல இருக்கிற பொண்ணை பார்த்து இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவரோட பாஸோட பொண்ணாதான் இருப்பா. அப்புறம் தூரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பாஸோட பொண்ணை பார்த்துட்டு ஓ இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சு பாக்குறா. கல்யாணம் ஆன பிறகு ஒரு அஃபேர் வந்தா அவங்க கிட்ட எப்படிதான் மனசாட்சியே இல்லாம சிரிச்சு பேசுறாங்க அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.